ஹாய், வெல்கம் பேக் டு கேம் புக் கிட்ஸ் லைப்ரரி. இன்னைக்கு ஒரு அமேசிங்கான விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கவுண்டிங், ஏபிசி, கலர், ஷேப்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியாக நம்ம அவங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு அது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகும். ரைட், அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, அதுவும் கலர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான 2 பீஸ் பசில். ஓகே, மேலே கலர் கொடுத்துருக்காங்க, கீழே அந்த கலரோட நேம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சிக்கோட இந்த எக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கலர் லேர்னிங் பசிலை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கட் அவுட் இருக்கும், செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பிளேஸ் பண்ணிவிட்டு, இதை எதுக்கு பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது இங்கே அங்கேன்னு மூவ் பண்ணும். குழந்தைங்க ப்ளே பண்ணும்போது ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ப்ளே பண்ணுறதுக்கு, அந்த பீஸை ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பீஸை இங்கே வச்சோன்னா அவ்வளோதான், அது மூவ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீசஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு எப்படி மேட்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீஸையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கலர்ஃபுல் சிக்ஸை சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதோட எக்ஷெல்ஸையும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே மிக்ஸ்டாக கொடுக்காம இந்த மாதிரி பிரித்து வச்சோன்னா கொஞ்சம் ப்ளே பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன், நான் நேம்ஸ் இருக்கிறதுனால நேம்ஸ் பார்த்து ஈஸியாக மேட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணும்போது நம்ம அந்த கலர் நேம்ஸை ஹைட் பண்ணிவிட்டு நமக்கு மேட்ச் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி பேட்டர்ன் வச்சு மேட்ச் பண்ணல, கலர்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம் தெரிஞ்சதுனால கடகடன்னு ப்ளேஸ் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம நேமை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ண முடியான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோ, செகண்டில் 2 வேவ் இருக்குது, மேபி ப்ரௌன் ஆர் ஓகே ப்ரௌன். தேர்ட் ஒன்றுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது, பர்பிள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ளூவாக இருக்கலாம் ஆர் ரெட்டாக இருக்கலாம். ப்ளூ இல்லை, ஸோ ரெட் தான் மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து இந்த 2 பேட்டர்னுமே கொஞ்சம் சிமிலராக இருக்குது. இங்கே ப்ளூ மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பிங்க் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆரஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ நான் வந்து கலர் நேம்ஸை பின்னாடி வச்சதுனால பேட்டர்ன் வச்சு மேட்ச் பண்ணியிருந்தேன். இப்போ 2-3 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்படி வச்சு நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ தட் அவங்க ப்ளே பண்ணும் போதே அந்த கலர் நேம்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாவ், நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கூட சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டாய் கலெக்ஷன்ஸ் கேம் புக் கிட்ஸ் லைப்ரரியில் இருக்குது. ப்ளீஸ் டூ செக் அவுட், borrow some fun, enjoy and explore.